லஞ்சுக்கு இந்த சாதம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 20லேருந்து 25 புதினா இலை சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலை வந்து புதினா இலையை விட அளவு ஜாஸ்தியாக இருக்கணும். ஒரு கைப்பிடி நிறைய நான் கொத்தமல்லி இலையை வந்து வெட்டி சேர்த்துருக்கேன். இந்த அளவு வந்து ஒரு 3 கப்பு வந்து மீடியம் சைஸ் கப்பு வடித்த சாதம் அளவுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அரிசிக்கு இல்லை, வடித்த சாதத்துக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு கூட வந்து 4 சின்ன வெங்காயம் முறித்து சேர்த்துடலாம். பூண்டு வந்து 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக வேணும், அதனால் 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டு. எண்ணெய் சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் வந்து மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு வர மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ வந்து 3/4 வாசி வதங்கிட்டுது. இந்த டைமில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு அந்த மஞ்சப்பொடி வாசனை போக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்தது இதில் உப்பும் சேர்த்துடலாம். சாதத்தில் நீங்கள் வந்து உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துருங்க. அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதம். இப்போ இந்த டைமில் வந்து நான் 1 கப்பு வந்து ஸ்வீட் கார்ன் சேர்க்குறேன். நீங்கள் ஸ்வீட் கார்ன் வேண்டான்னா மஷ்ரூம் சேர்க்கலாம், பன்னீர் சேர்க்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. நான் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம். இது டக்குன்னு வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஸ்வீட் கார்ன் வெந்துடும். அதனால் ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா வெந்துட்டுது. இதை திறந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சாதம் நல்லா ஆறின சாதத்தை வந்து சேர்த்துக்கோங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். நான் 3 கப்பு வந்து சின்ன கப்பில் 3 கப்பு வந்து வடித்த சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் வந்து மசாலாலாம் வந்து சாதத்தில் நல்லா பிடிக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு திறந்துட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் ஆக்கிடலாம். சாதம் வந்து ரெடி ஆகிட்டுது. இது சும்மா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம்.